வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. மக்களின் மனம் கவர்ந்த குங்குமப்பூ உலக அளவில் மத்திய தரைக்கடல் பகுதியான ஈரான், துருக்கி போன்ற நாடுகளில் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. நம் நாட்டில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. பொதுவாக ஜூன் மாதங்களில் பயிரிடப்படும் குங்குமப்பூ வேர், தண்டு, இலைகள் அக்டோபர் முதல் பிப்ரவரி மாதங்களில் நன்கு வளர்ச்சி பெறும். முயல், எலி, பறவைகளால் இப்பயிர் பாதிப்புக்குள்ளாகும். நம் தமிழ்நாட்டில் கொடைக்கானலில் குங்குமப்பூ உற்பத்திக்கான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவ்வாராய்ச்சி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஜே. ராஜாங்கம் அவர்கள் விளக்கமளிக்கிறார். விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானலில் ஒரு முக்கியமான பயிரை வந்து பார்க்க போகிறோம். இந்த பயிர் வந்து சாஃப்ரான், குங்குமப்பூ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எல்லாருமே குங்குமப்பூன்னாவே ஒரு முக்கியத்துவம் இருக்குது, ஒரு ஆச்சரியம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா குங்குமப்பூ அப்படின்னாவே நம்ம உலக அளவில் பார்த்திங்கன்னா ஈரானில் அதிகமாக தோன்றி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினாவே காஷ்மீர் குங்குமப்பூ தான் அதிகமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். காஷ்மீரில் ஏன் குங்குமப்பூ வந்து இருக்குது அப்படின்னா அங்கே வந்து பனிப்பொழிவு அதிகமாக இருக்குது. குங்குமப்பூவுக்கு ஏற்ற ஒரு சீதோஷ்ண நிலை இந்தியாவில்னா காஷ்மீரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது உண்மையும் கூட. அதில் முக்கியத்துவம் என்னென்னா அந்த குங்குமப்பூ வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா அந்த கிழங்கு வந்து ஒரு ஆண்டு வந்து நம்ம அங்கே உள்ள காஷ்மீர் விவசாயிகள் வந்து நடவு பண்ணிட்டாங்கன்னா அது வந்து அதோட முளைப்பு திறன் பூ வந்துடுச்சு, முதல் ஆண்டு பூ வந்துடுச்சுன்னா அது மண்ணிலே இருக்கும். அடுத்த ஆண்டு முதல் ஆண்டு வந்து அக்டோபர் நவம்பர் மாதங்கள் பூ வருதுன்னா அடுத்த வருடம் அக்டோபர் நவம்பர் வர வரைக்கும் மண்ணிலே இருக்கும் காஷ்மீரில். அதில் பனிப்பொழிவு எல்லாம் பட்டு அது மறுபடியும் முளைக்கிறதுக்கு ஏதுவான சூழ்நிலை வந்து காஷ்மீரில் தான் இருக்குது. அந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது அடுத்த ஆண்டும் வந்து காஷ்மீர் பகுதியில் வந்து அக்டோபர் நவம்பரில் பூத்துரும். இந்த மாதிரி வருடம் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் அந்த கிழங்கு. ஒரு கிழங்கு வச்சுட்டாங்கன்னா அதிலிருந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 12 செடிகள் வந்து உருவாயிரும். அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே குங்குமப்பூ வந்து இயற்கையாகவே வளரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு வந்து காஷ்மீர் பகுதியில் இருக்குது. அப்போ எங்களுடைய ஆராய்ச்சியாளர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானலில் வந்து அந்த கிழங்கை வந்து குளிர் பிரதேச ஆராய்ச்சி நிலையம்
காஷ்மீரில் உடைய மையத்திலிருந்து வாங்கி நாங்களும் இங்கே போட்டு பார்த்தோம். இதோடைய ஆராய்ச்சி முடிவு மேற்கொள்ளலாம்னு சொல்லிட்டு ஒரு வரையறுக்கப்பட்டு நாங்கள் செஞ்சதில் முதலாம் ஆண்டு எங்களுக்கு பூத்துருச்சு. நம்ம கொடைக்கானல் கண்டிஷனில் பூத்துருச்சு. 2ஆம் ஆண்டு நாங்கள் அதே அக்டோபர் நவம்பர் மாதங்கள் பெறும்போது இந்த கிழங்கு வந்து மறுபடியும் முளைத்து இலைகள் வந்து பூச்சு. இந்த ஆண்டு வந்து பூத்துருக்கு. ஆகக்கூடிய இந்த ஆராய்ச்சி முடிவுகளில் எங்களுடைய கண்டுபிடிப்பு வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறது என்றே சொல்லலாம். இது வருமான ரீதியாக வியாபார ரீதியில் நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் இப்போதைக்கு சொல்கிறதுக்கு இயலாது. ஏன்னா வந்து நாங்கள் வந்து இதை வந்து 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் வந்து முறைப்படியான ஆராய்ச்சி வந்து மேற்கொள்ளணும். இப்போ காஷ்மீரில் வந்து ஸ்னோஃபால் பனிப்பொழி விழுகுது. இங்கே வந்து வரப்பனியில் வந்து ஓரளவுக்கு பூக்குதுன்னு தான் சொல்லலாம். இது வந்து ஒரு வருமான ரீதியாக வருதுன்றத ஒரு ஆராய்ச்சி பூர்வம் வந்து 3 வருஷங்கள் 4 வருடங்கள் மேற்கொள்ளுவாங்க. மேற்கொள்ளும்போது இதனுடைய இந்த கிழங்கு முளைப்பு திறன், அப்புறம் வந்து இதற்கேற்ற சீதோஷண நிலை, இப்போ மேல் பழனி மலையிலேயே இதை காட்டிலையும் சீதோஷண நிலை வந்து ரொம்ப சில்லிங் இருக்கிற பகுதியிலேயே இந்த கிழங்கு எடுத்து போடணும். அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி எந்த பகுதியில் இது பூக்குற தன்மை இருக்குன்றத பார்த்து தான் விவசாய பெருமக்களுக்கு இது வந்து முடிவுகளை வந்து சொல்லணும். ஆனால் கொடைக்கானல் பகுதியில் இது பூக்குறதுன்னு சொல்லிட்டு முதல் ஆராய்ச்சியில் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இதனுடைய முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு கிழங்கு போட்டேன்னா ஏறக்குறைய 10 கிழங்குகள் 10 செடிகள் வந்து 2ஆம் ஆண்டு வந்து வந்துடுது. ஆகக்கூடிய வந்து நம்ம சில்லிங் ஹவர்ஸ் இங்கே வந்து ஒரு குளிர் நேரம் கொடைக்கானலில் வந்து பார்த்திங்கன்னா 600லேருந்து 800 வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு இருக்குது. இந்த குளிர் நிலையில் செடிகளுடைய உற்பத்தி நல்லா ஆகுது அப்படின்றது பார்க்கலாம். இந்த பூக்களுடைய எண்ணிக்கை வந்து கூட்டுறது அப்படின்னு வருங்காலத்தில் ஆராய்ச்சி மேற்கொள்ள இருக்கிறோம். இதோடைய பயன்பாடுகள் பார்க்கும்போது சாஃப்ரான் அப்படின்னா குங்குமப்பூ இப்போ நவீன காலத்தில் அந்த க்ரீம் ஃபேஷியல் க்ரீமிலேருந்து ஒரு உணவு பொருட்களில் சேர்க்குறதுலேருந்து எல்லாத்திலும் சாஃப்ரான் அப்படி குங்குமப்பூனாவே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஒரு வரவேற்பு இருக்கிறது. இந்த ஆராய்ச்சி வந்து தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானலில் இப்போ ஆரம்பிச்சிருக்கோன்னு தான் சொல்லலாம். இது வருங்காலத்தில் இந்த முடிவுகளை தெளிவாக விவசாய பெருமக்களுக்கு சொல்லுவோம். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற முனைவர் ஜே ராஜாங்கம் அவர்களை 09443889717 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.